ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மீ டீச்சர் நான் சேனல். இன்னைக்கு லெசன் 80 ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் ஹ. போன வீடியோவில் ஹ லெட்டரை எப்படிலாம் நம்ம படிக்கலான்னு பார்த்தீங்க, ப்ரொனவுன்சியேஷன் செய்து. இந்த வீடியோவில் ஹ லெட்டரை எப்படிலாம் எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அ ஹ நேர்கோடு போட்டுட்டு இங்கிலீஷ் உள்ள ஆல்ஃபபெட் எஸ் மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கேர்வோட வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கேர்வோட வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். ஹ அடுத்த எழுத்து ஆ ஹா. அதே மாதிரியே நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கேர்வோட வளைச்சி சி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேர்வோட வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போடலாம். இது என்ன லெட்டர்? ஹா. அடுத்த எழுத்து இ ஹி. பாருங்கள், நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேர்வோட வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேர்வோட வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹி. அடுத்த எழுத்து இ ஹி. பாருங்கள், நேர்கோடு போட்டலாம். அதே மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருந்து அப்படியே கேர்வோட வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். மேலேருந்து வலது பக்கம் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி கொண்டாந்து விட்டுறலாம். அப்புறம் நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கேர்வோட கொண்டாந்து கீழே விட்டுட்டு மேலேருந்து ஒரு வலது பக்கம் கீழே கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹீ. அடுத்த எழுத்து உ ஹு. நேர்கோடு போட்டு அதே மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி கேர்வோட கீழே கொண்டாந்து விட்டுறலாம். கீழே சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு அப்படியே இடது பக்கம் வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். நடுவில் இருந்து சி மாதிரி வளைச்சி விட்டுட்டு சின்னதாக சுழிச்சிட்டு இடது பக்கம் வளைச்சி விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். ஹூ. அடுத்து ஊ ஹூ. அதே மாதிரி நேர்கோடு போட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். கீழேருந்து ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அப்படி எழுதலாம். சின்னதாக நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். அப்போ நடுவில் இருந்து கேர்வோட வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு வலது பக்கம் இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். ஹூ. ரு ஹ்ரு. அதே மாதிரி நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். நடுவில் இருந்து கேர்வோட வளைச்சிட்டு கீழேருந்து சின்னதாக சி மாதிரி வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அப்படியே கீழேருந்து அப்படியே சின்னதாக சி மாதிரி வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் திருப்பி மிடில் இருந்து சி மாதிரி வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹ்ரு. அடுத்த எழுத்து ஏ ஹே. அதே மாதிரி நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி அப்படியே வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருந்து அப்படியே சின்னதாக சி மாதிரி வளைச்சி விட்டுறலாம். மேலேருந்து ஒரு கொம்பு இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படி எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். நடுவில் இருந்து அப்படி சி மாதிரி வளைச்சிட்டு மேலேருந்து ஒரு கொம்பு மாதிரி சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹே. அடுத்த எழுத்து ஐ ஹை. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அப்படியே நடுவில் இருந்து அப்படியே வளைச்சி சி மாதிரி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி எஸ் மாதிரி வளைச்சிட்டு நடுவில் இருந்து சி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலே 2 கொம்பு இழுத்துட்டு நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹை. அடுத்த எழுத்து ஓ ஹோ. நேர்கோடு போட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அப்படியே நடுவில் இருந்து கீழே கேர்வோட வளைச்சிட்டு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு சாய்வில் கொம்பு இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அப்படி நடுவில் வந்து சி மாதிரி கேர்வோட வளைச்சிட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே சாயவெல்லாம் கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஹோ. நெக்ஸ்ட்டு அவு ஹவு. நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். நடுவில் இருந்து வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு
பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு 2 கொம்பு மேலே இழுத்து விட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுட்டு நடுவில் வந்து இப்படி வளைச்சி கேர்வ்டாக கொண்டாந்துட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு 2 கொம்பு சாயவில் அழுத்தி விட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். என்ன லெட்டர்? அவ், ஹவ். அடுத்த எழுத்து அன், ஹன். அதே மாதிரி நேர்கோடு போட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே கொண்டாந்து விட்டுட்டு நடுவில் வந்து அப்படி கேர்வ்டாக வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். நடுவில் வந்து அப்படி கேர்வ்டாக வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஹன். அடுத்த எழுத்து அஹா, அஹா. அதே மாதிரி எஸ் மாதிரி வளைச்சி நடுவில் கொண்டாந்து வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு நடுவில் இருந்து சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? அஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் ஹ லெட்டரை எப்படிலாம் நம்ம எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் லேர்ன் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.